வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இது வரைக்கும் பழமொழி 400லேருந்து 40 பழமொழியை நம்ம சேனலில் பார்த்துட்டோம். அதுலேயும் 20 பழமொழியை தனியாக ரிவிஷன்ஸ்னு போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் 20 பழமொழிக்கான வீடியோ தான் இது. வருந்தாதார் வாழ்க்கை திருந்துதல் என்று, அதாவது சோம்பலின்றி அந்த சோம்பலை போக்குறதுக்கு ஒரு வருத்தம் தேவைப்படுது இல்லையா? அந்த வருத்தம்ன்றது யார் யார்கிட்ட இல்லையோ அவங்க வாழ்க்கை வந்து திருந்தாதுன்னு சொல்கிறது தான் இது. ஸோ வருத்தம்ன்றது நம்ம வாழ்க்கைக்கு உறுதி தரும்ன்ட்டு ஒரு பொருள். அடுத்தது வண்டு தாதுண்டு விடல். இப்போ ஒரு வண்டு வந்து ஒரு பூ மேலே உட்காருதுன்னா அந்த பூவை எதுவும் நோகடிக்காமல் அழகாக தேனை மட்டும் உறிஞ்சிட்டு போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு வரி வசூலிக்கும் மன்னனானவன் அந்த மக்களை துன்புறுத்தாமல் எந்த நேரத்தில் கேட்கணுமோ அந்த சமயம் பார்த்து கேட்டு வாங்கிக்கணும். அடுத்தது யானையால் யானையா தற்று. அறிவுள்ளவங்களால தான் அறிவுள்ளவங்களை வசப்படுத்த முடியும். எப்படி ஒரு யானையை வந்து வச்சு இன்னொரு யானையை வசப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி. அடுத்தது யானை போயும் வால் போகாதவாறு. அதாவது இப்போ ஒரு துறவியர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய செல்வமான பொருள், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இவங்களெல்லாம் துறந்தும் அவங்க சின்ன சின்ன சிறு சிறு ஒரு இச்சைகளை வந்து விடாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் யானைன்றது ஒரு பெரிய ஆசைகளெல்லாம் விட்டவங்க, வால்ன்றது சின்னதை குறிக்குது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு விழுந்துட்டாங்க அப்படின்றது. இதுதான் துறவியரும் உலக பாசம். அடுத்தது யாருடரோ தங்கன்று சாக்கறப்பர். அதாவது ஒரு கன்று வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால பசுவோட பாலை வந்து ஒட்ட கறக்கிறது யாருமே இல்லை. அந்த மாதிரி தான் அது வந்து நமக்கே வந்து கெட்டதாக முடியும். அதாவது நம்ம கன்று நம்மளே இது பண்ணுறதுன்றது நமக்கு தான் அதிகம் கெட்டது. அந்த மாதிரி தான் நம்ம வளர்த்து விட்டவர் வந்து அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்களோ இல்லை கீழே விழுந்தாலோ அதிக பாதிப்பு நமக்கு தான் வரும் அப்படின்னு பொருள். ஸோ யார் உளரோ தங்கன்று சாக்கறப்பர் வளர்த்தவரை அழிக்காமை. அடுத்தது யாரின் அவனையே நக்குபவர். தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த நெய்யை அவங்க இன்பமாக இருக்கும்போது அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது கடவுளை திட்டி திட்டி அந்த நெய்யை வந்து நக்கி எடுக்க மாட்டாங்க. அது வந்து நமக்கு முன்காலத்தில் ஏதோ ஒரு பாவம் அப்படின்ட்டு தான் கன்சிடர் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு தடவை ஹெல்ப் கேட்டு ஒருத்தவங்க கிட்ட போகிறோம், அவங்க கொடுக்குறாங்க. செகண்ட் டைமும் நம்ம போகும்போது அவங்க நம்மளை திட்டாங்கன்னா அது அவங்க மேலே தப்புன்னு சொல்லாமல் நம்மளோட ஏதோ முன்வினை காரணமாக இது நடக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றது தான் இதுக்கான பொருள். இன்பமும் சினமும். மற்றையாரானும் சொற்சோராதவரோ இல். அதாவது நல்ல அறிவு எல்லா புக்ஸும் படித்து ஆராய்ந்து இருக்கவங்களுக்கே சொல்ல தடுமாற்றம்ன்றது வரும். அப்படி இல்லாமல் இது வந்து இந்த சொற்சோர்வு, நான் வந்து ஏதோ ஒன்று தப்பாக சொல்கிறதுன்ட்டு பொருள். இது வந்து படித்தவங்களுக்கே, அதாவது இந்தளவு ஆராய்ந்து வாழ்கிறவங்களுக்கே இருக்குன்னா ஒரு இழிக்குடியினருக்கு அது இயல்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மற்றையாரானும் சொற்சோராதவரோ இல். சொற்சோர்வு இயல்பாகும். அடுத்தது யாப்பினுள் ஆட்டிய நீர். அதாவது ஒரு கோட்டைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு வீரம் கொண்டு உள்ளேயே பேசுகிறவங்கன்றவங்க எதிர்நாட்டுக்கு வலிமை சேர்க்குறாங்கன்ட்டு அர்த்தம். ஸோ எதிர்த்து நிற்கிறவங்க தான் வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா உள்ளேயே இருந்துட்டு அவங்கள எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறதுன்றது அந்த அவங்களோட வலிமைக்கு நீர் ஊட்டுற மாதிரி ஆகிடும். அடுத்தது யாதானும் ஒன்று கொண்டு யாதானும் செய்த கால் யாதானும் ஆக்கிவிடும். அதாவது ஒரு செயலை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கு என்னென்னலாம் பொருள் தேவை, நம்மக்கிட்ட அந்த வலிமை இருக்கா, அந்த திறமை இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த செயலில் இறங்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன பயன் வரும், இதெல்லாமே ஆராய்ஞ்சிட்டு இறங்குறவங்க தான் அறிவுடையவர். அதனோட பல கூறுபாடுகளையும் ஆராய்வாங்க. அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று எடுக்கிறேன் ஏதோ ஒன்று செய்கிறேன்னு செஞ்சால் அந்த பயனும் ஏதோ ஒன்று ஆகிடும். அதுதான் இதுக்கான பொருள். செயலை திறமுடன் செய்தல். அடுத்தது மோரின் முதுனை தீதாகலோ இல். அதாவது இப்போ வந்து ஒரு நல்ல பெரியவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய வறுமையை பார்க்கும்போது அது பெட்டர்னு சொல்கிறாங்க. எதை விடனா சிறியவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதாவது கெடுதல் தான் தரும். இப்போ ஒரு மோர் வந்து பழசாச்சுன்னா அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுவே நெய்யின்றது பழசானாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், கெட்டு போகிறது இல்லை. அது மாதிரி தான் முதுனை, அதாவது மோரின் முதுனை தீதாகலோ இல். மோரை விட முதுனை பழைய நெய்யின்றது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சிறியவர் செல்வம். மைமைப்பின் நன்று குருடு. அதாவது மாலை கண்ணாக இருக்கிறத விட கண்ணு தெரியாமல் குருடாக இருக்கிறதே பெட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நமக்கு எதிரில் இருக்கிற விரோதிகள் பரவாயில்ல, உட்பகை கொண்டு பக்கத்திலே இருக்காங்களே அவங்க ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்தரங்க விரோதிகள். மூரியை தீற்றிய புல். அதாவது ஒரு கிழட்டெருவானது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய புல்லை வந்து குத்தி குத்தி கிழித்து அதை வேஸ்ட் ஆக்கிடும். அந்த மாதிரி தான் கீழூர்கிட்ட ஏதாவது பொருள் கொடுத்து பாதுகாக்க சொன்னால் அவங்களும் அதை வீணாக்கிடுவாங்க. அடுத்தது மூரி உழுது விடல். அதாவது ஒரு எருது, அதான் பழைய கிழட்டு எருதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வேலை விட்டிங்கன்னா அது ரொம்ப சோம்பலாக அந்த வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும். அந்த மாதிரி தான் ஒரு சோம்பேறியாக இருக்கிறவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நமக்கு பெரிய துன்பம் தான் வரும். மூக்கற்றதற்கு இல்லைப்படி. ஒரு மூக்கு இல்லாததுக்கு அந்த மூக்கு இல்லாதது மட்டும்தான் பெரிய பழியாக இருக்கும், அதை விட பெருசாக எதுவும் இருக்காது. அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க இருக்கும்போது ஒன்று பேசிட்டு அவங்க போனதுக்கப்புறமா இன்னொன்று பேசுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதை விட வேறு ஒரு பழி வந்து இருக்கவே இருக்காது. அது அவங்களோட இயல்பு, அதை மாற்றவே முடியாது அப்படின்ட்டு பொருள். அடுத்தது முன்னின்னா மூத்தார் வாய் சொல். அதாவது ஒரு மூத்தவர்கள் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அதுக்கு அது வந்து நமக்கு ரொம்பவே இன்பம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதை தான் மூத்தார் வாய் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முற்பகல் கண்டான் பிறன் கேடு தன் கேடு பிற்பகல் கண்டுவிடும். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம கெட்டதுன்ட்டு செய்கிறோம், எதுவும் ஆராயாமல் அவங்களுக்கு கெட்டது செய்கிறோன்னா முற்பகலில் ஒரு கெட்டது செஞ்சுட்டா பிற்பகல்லே அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கும் அந்த கெட்டது வந்து சேர்ந்துடும். அதாவது கேடு தவறாது வரும். அடுத்தது முனிவில்லார் முன்னிய தெய்தாமை இல். முனிவில்லார் முன்னிய தெய்தாமை இல்.
வேறாத முயல்க. ஒரு விஷயத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு தோல்விக்கு அப்புறம் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் இந்த பொருள். வேறாத முயல்க. அடுத்தது முறைமைக்கு மூப்பிழமை இல். அதாவது ஒரு குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றம் நடந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா ரொம்பவே சீக்கிரமாக இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு நேரத்தையும் பார்க்காம குற்றத்துக்கான நீதியை வழங்கியே ஆகணும் அப்படின்றது பொருள். இதுதான் முறைமைக்கு மூப்பிழமை இல். மூப்பும் இல்லை இளமையும் இல்லை அப்படின்ட்டு. முறைமையும் காலமும். அடுத்து முள்ளினால் முட்களையுமாறு. ஒரு தீயவர் இருக்கிறாங்கன்னா அந்த தீயவரை அழிக்கணும்னா இன்னொரு தீயவரை நம்ம தந்திரமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது பொருள். பகையால் பகை களைதல். அடுத்து முள்ளித்தேன் உண்ணுமவர். முட்செடியில் பூ இருக்குமா, அந்த பூவில் உட்காந்து தேன் உண்றவங்கன்றது ஒரு பெரிய அறியாமை இல்லையா? அந்த அறியாமைன்ட்டு இது எதை சொல்கிறாங்கன்னா, துறவாமல் இருக்கிறாங்க இல்லையா? அதாவது மனைவி மக்கள்ன்ட்டு உடலில் வளம் இருக்கும்போது, பொருள் வளம்லாம் இருக்கும்போது ஒரு அறப்பள்ளியில் சேர்ந்து நீங்கள் துறவு பூண்டாமல் அதை விட்டுட்டு மனைவி மக்கள் அப்படின்ட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சிற்றின்பத்தில் இருந்தால் அவங்க வந்து இந்த முள்ளித்தேன் உண்ணுமவருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 20 பழமொழி இல்லாமல் இதுக்கு முன்னாடி 20 பழமொழி ரிவிஷன் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 40 பழமொழி நம்ம சேனலில் இருக்குது. இது இல்லாமல் நம்ம சேனலில் டெய்லி ஒரு பழமொழி போட்டுட்ருக்குறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.